ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 3ல் இருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க யாரெல்லாம் நீங்களும் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்சில் அக்செப்ட் பண்ணி நீங்களும் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி என்னோடய வெயிட் வந்து 87 கிலோவும் 160 கிராமும் தான் இருக்குது. நேற்றையை கம்பேர் பண்ணும்போது ஒரு 80 கிராம் நான் கம்மியாக இருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க 80 கிராம் தானே, இது ஒரு பெரிய இதுவா அப்படின்னு நினைப்பீங்க. பட் அப்படி இல்லைங்க. நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட ஃபீல் தெரியும் நமக்கு. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு 5 நாள் உங்களுக்கு வெயிட்டே கம்மியாகலைன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ என்னடா வெயிட்டே கம்மியாகலை, பேசாமல் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதை விட்டுறலாம், டயட் இருக்கிறத விட்டுறலாம், வாக்கிங் பண்ணுறதை விட்டுறலாம் அப்படின்னு தோணும். பட் இந்த மாதிரி ஆகுது பார்த்தீங்களா, 80 கிராமோ 1 கிலோவோ அந்த மாதிரி கம்மியாகும் போது தான் நமக்கு வந்து மோட்டிவேஷன் கொடுக்கும். நமக்கு பரவாயில்ல, நம்மளோட பாடி சப்போர்ட் ஆகுது, நம்ம வாக்கிங் பண்ணுறதுக்கோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ பாடி சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வாக்கிங்கையும் டயட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு 500 ரூபா உங்களுக்கு சம்பளம் கொடுத்தா தான் நீங்கள் வேலை பார்க்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். காசே கொடுக்கலன்னா ஆமாம் என்னடா இவங்க காசே கொடுக்கல, நம்ம எதுக்கு வேலை பார்க்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அதே கான்செப்ட் தாங்க ஏதோ நம்ம வெயிட்டு கம்மியாக நமக்கு வந்து இன்னும் நமக்கு நல்லா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் நமக்குள்ளே வரும். ஸோ நீங்களும் வெயிட் லாஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து சொன்ன மாதிரி தான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் நம்ம இருக்கோம். சாயங்காலம் 6:45க்கு ஃபாஸ்டிங் பண்ணி 9:45 மறுநாள் காலையில் 9:45க்கு நம்ம ஃபாஸ்டிங் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஃபாஸ்டிங் நம்ம ரிலீஸ் பண்ணும்போது டீடாக்ஸ் வாட்டர் ஏதாவது குடிச்சிக்கோங்க. உங்கள் வீட்டில் என்ன டீடாக்ஸ் வாட்டர் இருக்கோ அதை குடிச்சிக்கலாம். டீடாக்ஸ் வாட்டர் அப்படின்னா இஞ்சி சாறு, லெமன் ஹனி வாட்டர், ஜீரா வாட்டர், அப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ், அந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை போட்டு குடிக்கலாம். முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி டீடாக்ஸ் வாட்டர் குடிச்சிக்கலாம். மார்னிங் வந்து உங்கள் வீட்டில், அதாவது நான் சொன்னல இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை பொறுத்தளவில் நீங்கள் அந்த 15 மணி நேரம் ஃபாஸ்டிங் மட்டும் இருந்தால் போதும். மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. நீங்கள் வாக்கிங் கண்டிப்பாக பண்ணணும். வாக்கிங்கோ இல்லை எக்ஸசைஸோ கண்டிப்பாக பண்ணணும். நான் வந்து காலையில் வந்து பப்பாயா ஜூஸ் குடித்தேன். மதியம் வந்து லெமன் ரைஸும், அப்புறம் வந்து தேங்காய் துவையலும், அப்புறம் வந்துட்டு இது ப்ரான் இருக்குல்ல, இறால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டேன். நீங்கள் கூடுமான வரைக்கும் ஆயில் ஃப்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் நம்ம என்ன ஒரு 2 or 3 தான் சாப்பிட்றோம், அதனால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நான்லாம் இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடி மதியம் நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவேன். பட் இப்போ வந்து நான் வந்து 5 மணிக்கு வாக்கிங் போகணும் அப்படின்றதுக்காகவே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. எப்படியாவது வெயிட்டை வந்து ஒரு 10 kg, நான் வந்து 30 நாளில் 10 கிலோ வெயிட் கம்மியாகணும்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். அந்த சேலஞ்ச் வந்து நான் எனக்கு நானே எடுத்துக்கிட்டது இல்லைங்க. நான் எங்கள் வீட்டில் சொல்லும்போது அவங்க சொன்ன ஒரு ஆன்சர் என்ன, எப்படி 30 நாளில் நீ 10 கிலோ கம்மி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்கங்க. நான் அவங்களுக்காகவே நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வெயிட்டை கம்மி பண்ணணுன்ற ஒரு முடிவோடு நான் வந்து களத்தில் இறங்கியிருக்கேங்க. அதாவது நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட ஹோப்பையும் கண்டிப்பாக விடக்கூடாது. ஸோ அதனால் நான் களத்தில் இறங்கி நான் வந்து இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நான் வந்து பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து 6 மணி 5 to 6 மணி வரைக்கும் நான் கண்டிப்பாக வாக்கிங், என்னோடய டைம் வந்து வாக்கிங் டைம். ஸோ பார்க் போனேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வாக்கிங் பண்ணாதீங்க, நீங்கள் பார்க் போங்க. பார்க் போகும்போது தான் உங்களால் கண்டிப்பாக வாக்கிங் பண்ண முடியும். அப்புறம் வந்து பார்க்கில் இன்றைக்கி வந்து ஒரு மெட்டர்னிட்டி ஃபோட்டோ ஷூட் ஒன்று நடந்தது, அதை பார்த்தோம். அப்புறம் வந்து நல்லா வாக்கிங் பண்ணோம். இன்றைக்கி நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் 10,000 ஸ்டெப்ஸ் வந்து நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் ஒரு 8,600 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் ரோட்டில் வரும்போது கீரைலாம் வாங்கிட்டு இருந்தேன். ஒரு பப்பி நாய்க்குட்டி ஒன்று இருந்தது, அதை பார்த்தோம். அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து ஈவினிங் வந்து காஃபி டீ அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டாம், குடிக்கலாம். நான் நாட்டு சக்கரை போட்டு நல்லா டீ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட்டு வந்து நான் ஒரு 4 சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து நீங்களும் நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பட்னி கிடக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன வீட்டில் இருக்கோ அதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு 6:45க்கு தானே ஃபாஸ்டிங் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு 6:30 மணிக்கு போல் நான் ஒரு 4 சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன். எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். ஒரு காமெடியில் சொல்லுவாங்க, சப்பாத்தி சாப்பிட்னா வந்து சைடிஷாக சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த காமெடி மூலமாக என்ன சொல்கிறதுங்க, நமக்கு பிடிச்சதை சாப்பிட்ணுங்க. சாப்பிட்டது நம்ம வந்து பட்னி கிடந்தது நம்ம உடம்பு குறைக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. இன்றைக்கி நான் 8,600 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன். 5 கிலோமீட்டர் நான் வாக்கிங் பண்ணியிருக்கேன். 1.5 மணி நேரம், நியர்லி 1 மணி நேரமும் 20 நிமிஷமும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். மெயினாக என்னோடய கேலரி 420 கேலரி கம்மி பண்ணியிருக்கேங்க.